பார்வை செய்தவர், முடவை நடக்க செய்தவர், கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தவர், கூனியா இருந்தவர்களுக்கு என் ஆண்டவர் குணப்படுத்தினவர், குஷ்டரோகங்களை குணப்படுத்தினவர், சகல வியாதிகளை குணமாக்கினவர், இருதயத்திலே வேதனையும் துன்பமும் கஷ்டமும் பாரமும் கண்ணீரோடு இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசுறாரு. பேசும்பொழுது அவருடைய வார்த்தையை உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை, தொடர்ந்து 3 நாள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அழகான ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அருமையானவில்லை, இந்த காதுக்கு வார்த்தை இயேசுவோட வார்த்தை எப்படின்னா இனிமையாய் வந்துட்டே இருக்குங்க. பாரம் நீங்குது, வேதனை மாறுது, கண்ணீர் மாறுது, கஷ்டம் மாறுது, ஐயோ இந்த சத்தம் போதும் சொல்லி அந்த வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, மனதுக்கு ஔஷதமான வார்த்தை. இயேசு நன்மையை செய்கிற தெய்வம், நலனை செய்கிறவர். வருகிற ஆண்டிலே, புத்தாண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை என் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் கட்டளையிடுவார். இதற்கு என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில நான் இந்த வருடம் முழுவதும் நான் நடந்து வந்துட்டேன். என்னோட பாதை எனக்கு தெரியும். ஆனா வருகிற ஆண்டிலே என் வாழ்க்கையில நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க. இயேசுவை நம்பும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அருமையானது நன்மையோ கிருபையோ, அதாவது கிருபை என்றால் தயவுங்க. தமிழ்ல சுத்த தமிழ்ல பாத்தீங்கன்னா தயவு, அது இரக்கம் சொல்லலாம். அப்போ வருகிற ஆண்டுல அந்த ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய தயவும் உங்களுடைய வாழ்விலே அது எப்படி தரும வரப்போகுதுங்க? எப்படி தரும வரப்போகுது? அது ஒரு நிழலை போல நம்ம நடக்கும் பொழுது ஒரு நிழல் எப்படி நம்மளை பின்பற்றுதோ, ஒரு நிழலை போல அது நம்ம தொடர போகுதுங்க. ஒரு நிழலை போல அது நம்ம தொடர போகுது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஆண்டவர் மேல ஒரு கடுகு அளவு விசுவாசம். வீட்டுக்கு பயன்படுத்துறோம்ல சமையலுக்கு கடுகு, அந்த கடுகு பாருங்க, அந்த கடுகு டப்பா உள்ள கையை விட்டு ஒரே ஒரு கடுகு எடுக்கணும் ட்ரை பண்ணா கூட ஒண்ணு வராதுங்க. கூட 1 2 3 ஒட்டிட்டு வந்துடும். அவரு சின்ன சைஸ் தானே. அந்த அளவு ஆண்டவராய் இயேசு மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நம்ம வைத்தோமானால், அருமையான தாயாரே, தகப்பன்மாரே, சகோதரர்களே, உண்மையாக சொல்ற சத்தியத்தை சொல்ற நடு ரோட்ல நின்று கடுகளவு விசுவாசம் உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நீங்கள் வைத்தீர்கள், நடக்கக்கூடாத காரியங்கள் முடிஞ்சிடுச்சு, இந்த வருடம் அவ்வளவுதான், என் வாழ்விலே இது நடக்காது, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புதுசா பேசிருக்கலாம்.